உட்காந்துக்குது. ஊர் ஊரா மேயுது, வீடு வீடா மேயுது. இதை கட்டி போட்டும் வளர்க்க முடியாது. ஐயோ எங்க இறகம். இதை கல்யாணம் பண்ணிட்டே வந்திருக்க கூடாது. என் தப்பா போயிடுச்சு. இவ்வளோ வருஷத்தை ஓட்டியாச்சு. இனி மீதி இருக்கிறதையும் நான் காலத்தை ஓட்டி ஆகணுமே. இது கூட ஐயோ இந்த மாமியார் வேற இங்கே உட்காந்துட்டு இருக்கே. இந்நேரம் படுத்துக்கிட்டு எடுத்து தூங்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன். அழைக்க கொண்டு போய் சாப்பாடு வச்சுலாம்னு நினைச்சேன். வாசலையே கோவமா உட்காந்துட்டு இருக்கே. ஐயோ எனக்கு என்ன பண்ண காத்துட்டு இருக்கோ தெரியலையே. சரி ஏதோ சொல்லி சமாளிப்போம். அத்தை என்னத்த இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க? போய் படுக்கல? ஏன் மணி 3 ஆக போகுது. இந்நேரம் நீங்க தூங்குற டைம் ஆச்சு. இந்த வெயில இப்படி இங்க உட்காந்துருக்கீங்களே அத்தை, கொஞ்ச நேரம் போய் படுங்க. என்னடி படுனா எப்படி படுக்கிறது? சோறு கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. இவ்வளவு நேரம் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இப்ப வந்து அத்தை அலத்த நிக்கிறியா நீயே? போய் முதல்ல சோறு சமடி போடி. ஐயோ அத்தை நீங்க இன்னி சாப்பிடலையா? மணி பாருங்க எவ்வளவு ஆயிருச்சுன்னு. இன்னி நீங்க சாப்பிடலையா? நான் தான் காலையிலே இருந்த சோத்தெல்லாம் கொஞ்சம் தாளிச்சு வச்சுட்டு போயிருந்தேனே. வரதுக்குள்ள நேரம் ஆச்சுன்னா நீங்க அந்த சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீங்க இன்னி சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. ரொம்ப தாண்டி அக்கறை. நான் என்ன ஏப்ப சூப்பையா பழசெல்லாம் போடுற நீ? என்னைக்கு என் புள்ள வீட்டுல இருக்க வரைக்கும் எனக்கு புதுசா சமைச்சு தான் என் புள்ள தரும். உன்கிட்ட வந்தா பழைய சோறு எல்லாம் எனக்கு நீ போட்டு தருவியா? என்னால பழைய சோறுலாம் திங்க முடியாது. நான் அந்த சோத்தெல்லாம் எடுத்து நாய்க்கு கொடுத்துட்டேன். நாய்க்கு நரிக்கு போட வேண்டிய சாப்பாட்டை நான் என்ன சாப்பிட சொல்றேன் நீ போய் எனக்கு முதல்ல புதுசா நல்ல சோறு எல்லாம் சமைச்சு வை. பொரியல், கூட்டு, ரசம், சாம்பார், கறி எல்லாமே எடுத்து சமைச்சு வை இப்போ. ஐயோ இப்போ போய் சமைக்க சொல்லுது. சரி பிரியாணி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம். அத்தை இங்க பாருங்க, இன்னைக்கு ரம்ஜான்லயே பாய் வீட்டுல இருந்து பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதனால பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இந்த பிரியாணியை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் இதை தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. லட்சுமி அக்கா உடம்பு சரியில்லையா, அந்த அக்காக்கே இது நல்லா வாய்க்கு காய்ச்சல் வாய்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இதுவே இன்னைக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா எனக்கு இது பிரியாணி எல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி. எனக்கு நீ போய் சுடுசோறு, நல்ல வெள்ளை சோறும், ரசம், மோர், சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பண்ணி எடுத்துட்டு வா. என்னால இது சாப்பிட முடியாதுப்பா, எனக்கு வயிறு புண்ணாயிரும். அதுவும் இந்த வெயில கோழியும் இவ்வளோ மசாலா போட்டு இந்த சாப்பாடும் சாப்பிட்டேன்னா நாளைக்கு புடுங்கிட்டு போக வேண்டியதுதான். அத்தா அதெல்லாம் ஒன்றும் ஆகாத. நாங்கள்லாம் இதை தாங்க சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு வாய்க்கு பிடிக்காட்டினா வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் சமைச்சு தரேன். கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் எதுவுமே சாப்பிடாமையே சொன்னீங்கன்னா இப்படி ஆகுறது முடியவே முடியாது. இப்போ நீ எனக்கு வெள்ளை சாதம் செஞ்சு தருவியா மாட்டியா? நானும் அப்படியே பிடிச்சி சொல்லிட்டு இருக்கேன். நீ சும்மா இதேவே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி ஒரு வயசானவர் நேரத்துக்கு சோறு சமைச்சு தரணுங்கிறது கூட உனக்கு அறிவில்லையா? நான் இங்கே இவ்வளோ நேரம் ஆச்சு போய் ஒரு நேரத்துக்கு நின்று பேசியிருந்த நேரத்துக்கு ஒரு உலையை போட்டிருந்தேன்னா இந்நேரம் சோறே ஆயிருக்கும். கொஞ்சம் ரசம் இது பண்ணியிருந்தேன்னா அரைச்சி விட்டுருந்தேன்னா ரசம் ஆயிருந்திருக்கும். எனக்கு போய் நீ வெள்ளை சாதமே பண்ணி எடுத்துட்டு வா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் போ. ஐயோ இப்போ இது சோறு சமைச்சே ஆகணும் போல. இது வந்தாலே நிம்மதி இருக்காது. கருமம். சரிங்க அத்தை, போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் உட்காருங்க சரிங்களா? அது வரைக்கும் கத்திட்டு இருக்காதீங்க. சரி போடி, முதல்ல போய் சோறு செய்டி போடி. எனக்கு அங்கே ஃப்ரிட்ஜில் நீ மீன் கூட வச்சிருக்க இல்ல, அதோட 2 மீனும் பொரிச்சு எடுத்துட்டு வா. நீ இப்போ கூட்டுக்கு கறிக்கெல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும், நைட் ஆயிரும். நான் பின்ன மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இப்போவே மணி 3 ஆயிடுச்சு. நீ எங்கேருந்து இது கூட்டு கறியெல்லாம் பண்ணுவேன்? நீ போய் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க 2 மீனை பொரிச்சு கொஞ்சம் சாம்பார், ரசம், சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வா போ. ஏங்கத்த மீன்லேயும் இதே மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரம், மிளகா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாமே தானே போட்டிருக்கோம். அது மட்டும் உங்களுக்கு மசாலா இல்லையா? பொரிச்சு அதை மட்டும் சாப்பிடுறீங்க. அது மட்டும் உடம்பு சூடு இல்லையா? இந்த சிக்கனும் பிரியாணி மட்டும் சாப்பிடுங்க சொன்னா மசாலா வயிறு எரியும், அங்கே எரியும், இங்கே எரியும் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உன் இஷ்ட மயிர்களெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் சாப்பிட முடியும். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீ சமைச்சு எடுத்துட்டு வந்து தரணும். இல்லாட்டினா என் பையன் வந்தானோ அவன்கிட்ட சொல்லிடுவேன். இல்லாட்டினா நான் என் பையன் தூக்கிட்டு என் பிள்ளை வீட்டுக்கே போயிடுவேன். பார்த்துக்கோ. போ. யார் வேண்டான்னு சொன்னா? முதல்ல இடத்த காலி பண்ண அத்தனைக்கு. நீ இருந்தா பெரிய நொச்சா இருக்கு. என்னடி அங்க நின்று முழங்கிட்டு இருக்க? என்ன திட்டிட்டு நிக்கிறியா? ஆமா, உங்களை திட்டாலும் சரி, போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். வாங்கடி. எப்ப போனவங்கடி நீங்க? இப்பதான் வரீங்களா? ஆமா, இந்த சோனிக்கு கொஞ்சம் துணியெல்லாம் தைக்க கொடுத்துட்டு பின்ன அவளுக்கு பொட்டு இப்போ என்னென்னமோ வேணும்னு சொல்லி கேட்டாலே அதெல்லாம் வாங்கிட்டு. என்ன வெயில் பாத்தியா? கடை திறக்க வேண்டாமா? நாங்கள் போகிறப்ப கடையே திறக்கல. சரின்னு கொஞ்சம் அங்கேயே நின்று ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரவே மணி இப்போ 2:30 3 ஆக போகுது. நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் வெயிலுக்கு அங்கங்கே நின்று ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் அங்கே அப்படியே ஏசி காற்றெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மெதுவாக வந்தோம். ஏன் இப்போ என்ன உனக்கு? அம்மா பசிக்குதுமா. என்னம்மா சமைச்சு வச்சுருக்கீங்க? அங்கே அடுப்பங்கரையில் பாரு, பிரியாணி இருக்கும், எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க 2 பேரும். ஹை, பிரியாணியா? நீ செஞ்சியாம்மா? எப்பமா செஞ்ச? சொல்லவே இல்லை. நாங்கள் போகிறப்ப எப்படியோ இருக்கு, கை காலெல்லாம் உடம்புக்கு முடியலன்னு சொல்லி படுத்துட்டு தானே இருந்தேன். அதுக்குள்ளே பிரியாணி செஞ்சு வச்சுட்டியா நீ? என்னம்மா திடீர்னு பிரியாணி செஞ்சுட்ட? சொல்லவே இல்லை நீ பிரியாணி செய்கிறேன்னு. என்ன சர்ப்ரைஸாக செஞ்சுருக்கேன் எங்களுக்காக? நான் இங்கேருந்து
எப்படி பிரியாணி செய்யறது? இன்னைக்கு அந்த பாய் வீட்ல இருந்து பிரியாணி கொண்டு வந்து தந்தாங்க. இன்ன வரைக்கும் இந்த உமா, சரசு, கோமதி, பெரிய பொண்ணு எல்லாருமே இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. மிச்சத்தை நம்ம வீட்டுக்கு போயிருக்காங்க. போய் போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. நானே 2 தட்டு நிறைய சாப்பிட்டுட்டேன். ஓ 2 தட்டு நிறைய பிரியாணி ஃபுல் பிளேட் சாப்பிட்டுட்டு தான் நீ இவ்ளோ தெம்பா உட்கார்ந்திருக்கியா? போறப்ப இப்படியோ நோஞ்சா மாதிரி இருந்தாங்க, என்னால முடியலடி அப்படின்னு. இப்ப நல்லா கின்னுன்னு உட்கார்ந்திருக்க. ஏங்கடி, நான் நல்லா இருந்தா தானே உங்களுக்கு ஆக்கி கொட்ட முடியும், உங்களுக்கு ஓடி ஆடி வேலை பார்க்க முடியும். நோஞ்சா மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் ஒரு வாய் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வாய்க்கு 2 வாய் சாப்பிடக்கூடாதா? நான் சாப்பிட்டோன்னே உடனே இந்த மாதிரி சொல்லுவீங்க. இதனால தாண்டி உங்ககிட்ட எதுவுமே நான் சொல்றது இல்ல. எது சொன்னாலும் ஒரு மாதிரியா தான் நீங்க பேசுவீங்க. பாத்தியா, நான் ஏதாவது கிண்டலுக்கு சொன்னோன்னு நீ இப்படி கோவப்படுற பாத்தியா? நீ சாப்பிட்டு நல்லா இருமா, நாங்க நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்போமாமா? நான் சும்மா ஏதாவது கிண்டலுக்கு சொன்னா நீ உடனே ஏதாவதுன்னு நினைச்சுக்கிற. உங்ககிட்ட இதனால தான் நான் எதுவுமே பேசவே பயப்படுறது. போ, நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற. ஏய் சோனி, நீ எதுக்குடி இப்படி இப்ப இதாகிற? அம்மாவும் சும்மா கிண்டலுக்கு தாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாலாம் எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன பேசினாலும் அம்மா கண்டுக்காது. விடு, இதுக்கே நீ இப்போ பொங்கிட்டு இருக்க. வா, பிரியாணி இருக்கு, போய் நம்ம நல்லா போட்டு தின்னுக்கலாம். பசிக்குது இல்லை, இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். வா. ஆமாங்கடி, நீங்க மட்டும் என்ன கிண்டல் பண்ணுவீங்க. நான் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ணா உடனே உங்களுக்கு மூஞ்சி தூக்கி வச்சு வந்துருவீங்கடி. நானும் சும்மா தான் சொன்னேன். நீங்க என் பிள்ளைங்களாச்சே, நீங்க என்ன சொன்னாலும் நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். போங்க போய் சாப்பிடுங்க. மணி 3 ஆயிடுச்சு பாரு. முதல்ல போய் முகம், கை, கால், மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. சாயங்காலமா அம்மா ஏதாவது பலகாரம் ஏதாவது சுட்டு தரேன், சரியா? வாடா வா. என்னடா இன்னி ஆளை காணமே, கொஞ்சம் நாங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கோமே நினைச்சேன் வந்து நிக்கிற. உன்னை என்னடா சொன்ன? இந்த வீட்டுக்கு ஒத்த பையனா போறது தப்பா போச்சா? உன்னை யாரா இந்த வீட்டுக்கு வந்து பிறக்க சொன்னது? போய் வேற எங்கேயோ போய் பிறக்க வேண்டியது தானே. நீ இங்க வந்து பிறந்துட்டு எங்களை உயிர் எடுத்துட்டு இருக்க. போடா. அந்த கடவுளே என் வாழ்க்கையில விளையாடிட்டான். அவன் சதிகாரன். என் வாழ்க்கையில சதி பண்ணி என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான். உங்க கூட எல்லாம் வந்து பிறக்க வச்சான் பாரு. என்னை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? என்னடா புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும் தானே, கொட்டிக்கத்தானே வந்த. போ, போய் அங்க பிரியாணி இருக்கு, அடுப்பங்கரையில போய் பிரியாணி எடுத்து கொட்டிக்க போ. ஐ பிரியாணியா? என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் நீ மட்டும் தான்மா. பரவாயில்ல மகத்தா, வீட்டுக்குள்ள வரப்பவே நல்ல ஸ்மெல் வந்துச்சு. நானும் என்னடான்னு பார்த்துட்டே வந்தா நீ கூட நின்னு பேசுறது பார்த்து செம கடுப்பாயிடுச்சு. சரின்னு சொல்லி வந்து நின்னா நீ தான் கரெக்டா பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்ட. நல்ல அம்மா, என் செல்ல அம்மா. நீ சரியா என்ன புரிஞ்சுக்கிறம்மா. உன் அளவு வேற யாருமே இந்த வீட்ல என்ன புரிஞ்சுக்கிறது இல்லம்மா. சரி சரி போ போ, ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்காத. போ, போய் கொட்டிக்க போ. ஐயோ, இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியலையே. உனக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லாம தானே இருந்துச்சு. இப்ப வந்தானே, எப்படிமா இருக்க, என்ன இருக்க, உடம்பு பரவாயில்லையா, ஏதாவது கேக்குறானா பாரு. வந்தா அவன் வேலை என்னமோ திங்கிறதுக்கு மட்டும் சரியா ஓடுறான். நீ இதெல்லாம் கேட்க மாட்டியாமா? இப்பத்துல இருந்தே இதெல்லாம் கேட்டு ஒழுங்கா வளர்த்து வைமா. எங்க யார் பேச்சையும் தான் அவன் கேட்க மாட்டான், உன் பேச்ச மட்டும்தானே கேட்பான். நீ தான் இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி வைக்கணும். இல்லாட்டினா நான் ரொம்ப கஷ்டமாயிரும் சொல்லிட்டேன். சரி சரி, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. என்னமோ நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே இருக்கோம். நீ எதையுமே கண்டுக்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே நீ உன்ற கையில தான் இருக்கு. உன் பையனை எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணுங்கிறது இனி நீ பார்த்துக்கோ. எங்களுக்கும் பசிக்குது. வாடி, நம்ம போய் சாப்பிடலாம். வா. அத்தை, இன்னொரு 10 நிமிஷம் இருங்க, சாப்பாடு ஆயிடும். இவ ஒருத்தி 10 நிமிஷம் சொல்லியே 1.5 மணி நேரம் ஆக்கிட்டா. எனக்கு வேற ரொம்ப வயிறு பசிச்சுட்டு இருக்கு. சரி, அந்த சாப்பாடு வர வரைக்கும் இதே 2 வாய் போட்டு வைப்போம் வயிற்றுக்குள்ள. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இங்கே பிரியாணி தானே இது, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஏ பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணு. என்னங்க சொல்லுங்க. எனக்கு அந்த வெள்ளை சாதம்லாம் வேண்டாம், நான் இந்த பிரியாணியே சாப்பிட்டுக்கிறேன். இதுவே நல்லா இருக்கு. என்ன அத்தை, நீங்க சொன்னீங்க தானே நான் இவ்வளோ நேரமா நின்று அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இதையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ சோறு ஆக்குறங்கிற பேர்ல 4 மணி நேரம் நின்றுட்டு ஆக்குவ. அது வரைக்கும் இந்த வயசான காலத்துல நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? எனக்கு வயிறு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? இதையவே சாப்பிட்டு பார்த்தேன், இதுவே நல்லா தான் இருக்கு. நான் இதையவே சாப்பிட்டுக்கிறேன். அதை வேணா தண்ணி ஊற்றி வச்சு நாளைக்கு நீயும் உன் புருஷன் எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. எனக்கு இப்போ அந்த சாப்பாடு வேண்டாம், நான் இதையவே சாப்பிட்டுக்கிறேன். பாவி கிளவி, முதல்ல நான் இதை தானே சொன்னேன். இவ்வளோ நேரமா என் பேச்ச கேட்காம இப்போ இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கு இதேவே சாப்பிட்டுக்கிறேங்கிற. இவ்வளோ நேரமா நான் நின்று சமைச்சிட்டு இருந்தேன், எல்லாமே வேஸ்டா போச்சு. சே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ், ப்ளீஸ் லைக் அண்ட்